life of self-denial and cross-bearing is difficult to understand, leave alone the aspect of undertaking it. சுயவெறுப்பின் வாழ்க்கையும் சிலுவை சுமக்கிற வாழ்க்கையும் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, செயல்படுவது மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்வதும் மிக கடினமான ஒன்று. I want to show you a sample passage from the scriptures, and you'll find again and again over the same subject the disciples of Jesus Christ were failing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடியவர்களாகிய சீஷர்கள் திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட படிப்பனையிலே அவர்கள் இடரல் அடைந்தார்கள், இல்லாவிட்டால் தடுமாறினார்கள் என்பதை நான் எடுத்துக்காட்டுகள் மூலமாய் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். And that's so appropriate to understand that it was the subject of cross bearing. அந்த கருத்து என்னவென்றால் இந்த சிலுவை சுமக்கிற இந்த சுமத்தல் என்கிற படிப்பினையில் தான். One is in the 8th chapter of Mark, and the next one is in the 9th chapter of Mark, and the next one is in the 10th chapter of Mark. ஒன்று மார்க் நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயம், இரண்டாவதாக மார்க் நற்செய்தி நூல் 9ஆம் அத்தியாயம், மூன்றாவதாக மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அத்தியாயம். The first one is Mark's Gospel 8 chapter 31 to 34. The second one is Mark's Gospel 9 chapter 31 to 34, and the third one is Mark's Gospel 10 chapter 31 to 34. முதல் சம்பவம் மார்க் நற்செய்தி நூல் 8:31 முதல் 34, இரண்டாம் சம்பவம் மார்க் 9:31 முதல் 34, மூன்றாம் சம்பவம் 10ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம் முதல் 34 வரை. And in so quick succession, almost with the same interval, the disciples of Jesus Christ were failing to understand this truth of cross bearing. இந்த சிலுவை சுமத்தல் என்ற படிப்பினை குறித்து ஆண்டவர் இயேசு சொல்லும்போது இந்த ஏறத்தாழ ஒரே விதமான இடைவெளியில் ஒரே விதமான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இடரல் அடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். And we will read all these three passages now, one after the other. ஒவ்வொன்றாக இந்த மூன்று சம்பவங்களை வாசிக்கலாம். And Jesus began to teach them that the Son of Man must suffer many things and be rejected by the elders and chief priests and scribes and be killed, and after 3 days rise again. மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின் உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவளுக்கு போதிக்க தொடங்கினார். He spoke this word openly. இந்த வார்த்தையை அவர் வெளியரங்கமாய் தாராளமாய் பேசினார். But Peter took him aside and began to rebuke him. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். But when he turned around and looked at his disciples, he rebuked Peter, saying, "Get behind me, Satan, for you are not mindful of the things of God, but the things of man." அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். And when he had called the people to him with his disciples also, he said to them, "Whoever desires to come after me, let him deny himself, take up his cross and follow me." பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். And now we will go to the 9th chapter, the same passage. இப்பொழுது 9ஆம் அத்தியாயம் அதே வசன பகுதிகளுக்கு போகிறோம். And he taught his disciples and said to them, "The Son of Man is being delivered into the hands of men, and they will kill him. And after he is killed, he will rise the 3rd day." மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார். But they did not understand this saying, and they were afraid to ask him. அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்தவிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். Then he came to Capernaum. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து, and when he was in the house, he asked, "You disputed among yourselves on the road." வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். They kept silent, for on the road they had disputed among themselves who would be the greatest. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். Now we'll move to a similar passage in the 10th chapter. இப்பொழுது அதை போன்ற ஒரு வசன பகுதியை 10ஆம் அத்தியாயத்தில் பார்க்கலாம். Reading from verse 31. 31ஆம் வசனம் முதல். But many who are first will be last, and the last first. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். And they were on the road going up to Jerusalem, and Jesus was going before them, and they were amazed. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோட போனார்கள். And as they followed, they were afraid. And when he took the 12 aside again and began to tell them the things that would happen to him. அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். Behold, we are going up to Jerusalem.
இதோ எருசலேமுக்கு போகிறோம். And the Son of Man will be delivered to the chief priests and to the scribes, and they will condemn him to death and deliver him to the Gentiles. அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிரதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். They will mock him and scourge him and spit on him and kill him. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவரை மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். And the third day he will rise again. ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். Then James and John, the sons of Zebedee, came to him saying, Teacher, we want you to do whatever we ask. அப்பொழுது செபெதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். And he said to them, what do you want me to do for you? அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். And they said to him, grant us that we may sit one on your right hand and the other on your left when you come in your glory. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். Look at these three passages. இந்த மூன்று வசன பகுதிகளை நன்கு கவனித்து பாருங்கள். 8:31 to 34, 9:31 to 34 and 10:31 to 34. 8ஆம் அத்தியாயம் 31 முதல் 34, 9:31 முதல் 34, 10:31 முதல் 34. You find in all the three similar passages the Lord Jesus Christ was predicting or foretelling his sufferings and his death and ultimate resurrection. ஏறத்தாழ ஒரே விதமாய் தோற்றமளிக்கிற இந்த வசன பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடுகளை குறித்தும் தம்முடைய மரணத்தை குறித்தும் தான் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்தும் முன்னறிவிக்கிறார். But he was talking about his suffering, but they were talking about something totally different. அவர் திவிதமாய் பாடுகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சீஷர்கள் அவர்கள் வேறு காரியத்தை முற்றிலும் முரண்பாடாய் பேசுகிறார். In the 8th chapter when he spoke about the cross, Peter said no and he began to rebuke his master. 8ஆம் அத்தியாயத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்லும்போது அவருடைய சீஷனாகிய பேதுரு இவ்விதமாய் நமக்கு சம்பவிக்க கூடாது என்று அவரை கடிந்து கொண்டார். In the 9th chapter when he was speaking about the cross, the disciples were fighting among themselves who would be the senior most among them. 9ஆம் அத்தியாயத்தில் இவ்விதமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து சொல்லும்போது சீஷர்கள் தங்களில் எவன் பெரியவன் என்று தன்னுடைய உயர்ந்த நிலை குறித்து வாக்குவாதம் பண்ணினார். And in the 10th chapter when he was again speaking about his death, they were asking him to be given the right and the left seats when he comes back to heaven. அதேபோல 10ஆம் அத்தியாயத்திலும் ஆண்டவர் இயேசு இந்த பாடு மரணங்களை சந்திக்க எருசலேமுக்கு போகிற வழியிலே இவர்கள் அவருடைய வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிற சிங்காசனத்தில் தங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். If you let me speak a technical language, I would say that Jesus Christ and the disciples were operating totally on two different wavelengths. இவ்விதமாக இதை ஒரு அறிவியல் தத்துவ அடிப்படையில் நாம் பேசுவோமே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அடியார்களும் இரண்டு வித்தியாசமான அலைவரிசையிலே நின்று பேசுகிறார்கள். Both of them were speaking and understanding things at two totally different levels. இரண்டு பேருமே காரியங்களை இரண்டு வித்தியாசமான நிலைகளிலே நின்று அவர்கள் விளங்குகிறார்கள். Not somewhat different but diametrically opposite. ஏதோ கொஞ்சம் தான் வித்தியாசம் என்று சொல்வதற்கு இடமில்லாதபடிக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு சிலை. And this was the condition of the disciples who were so closely moving and associating, ministering and working with Jesus. இந்த நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மிக நெருக்கமான அளவிலே பழகி சம்பாஷித்து ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நிலை. That's why I said that the teaching of cross bearing, it's not only difficult for undertaking it but even to understand it is very difficult. ஆகவே நான் துவக்கத்தில் சொன்னேன், சிலுவை சுமக்கிற இந்த காரியம் என்பது செயல்படுவதில் மட்டுமல்ல கடினம், இதை புரிந்து கொள்வதும் கடினம். So I want to tell you at the beginning of this message that unless we take a painstaking effort, let me underline those words, unless we take some painstaking effort to understand and then apply and appropriate these teachings in our life situation, we are not going to make any grades in this area. நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே இந்த சிலுவை சுமத்தல் என்கிற கருத்தை நாம் அபியாசிக்க வேண்டுமானால் முதலாவதாக மிக அதிகமான சிரத்தையோடு கூட இன்னும் வலியுறுத்தி சொல்ல வேண்டுமானால் அதற்கு மிகுந்த பிரயாசப்பட்டு விளங்கிக் கொள்ள நாம் முற்படாவிட்டால் இதை வாழ்வது என்பது விளங்கிக் கொள்வது என்பதே கடினமான ஒன்று. Otherwise we will be reading something from the Bible and we will be reacting something else in our actual life. அவிதமான பிரயாசம் நம்மில் இல்லை என்று சொன்னால் வேதத்தில் ஒன்றை வாசித்து வேறு விதமாய் வாழுவோம். We will even be memorizing some scripture passages and we will be meditating some good scripture passages, and when we want to apply it in our life situation, it will be totally and sometimes diametrically opposite and different. ஒருவேளை நாம் சில வேத வசனங்களை மனப்பாடம் செய்து அதை அதிகமாய் தியானித்து அதிகமாய் நாம் யோசித்துக் கொண்டிருந்தாலும் கூட அதை நடைமுறை
வாழ்க்கையிலே நாம் அபியாசிக்க முற்படும் போது சொல்லப்பட்டதற்கும் நான் செய்வதற்கும் ஒரு நேரடியான முரண்பாடு தான் இருக்கும். Yesterday morning we first of all considered cross and personal sanctification. நேற்றைய தினத்தின் காலையிலே சிலுவையும் தனி வாழ்வின் பரிசுத்தம் என்று தியானித்தோம். And then in the second talk we considered cross bearing and young people. இரண்டாவதாக சிலுவை சுமத்தலும் வாலிபர்களும் என்பதை தியானித்தோம். And in the afternoon of yesterday we considered cross and interpersonal relationships. நேற்று மதியத்திலே நாம் சிலுவை சுமத்தலும் தனி ஒருவருக்கொருவர் இருக்கிற உறவு வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம். And now we move to the fourth topic this morning, the cross and the Christian ministry. இந்த காலையிலே இந்த நான்காவது பகுதியாக சிலுவை சுமத்தலும் கிறிஸ்தவ ஊழியமும். To broadly classify, yesterday it was referring mostly to the life aspect, and now we move on to the ministerial aspect. மிக விசாலமாய் நான் இதை சொல்ல வேண்டுமானால் நேற்று தினத்தில் நாம் தியானித்தது அனைத்துமே நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த காரியத்தில் சிலுவை சுமத்தல். We have taken a lot of pains to outline and structure these talks as clearly as it can be presented and as clearly it can be preserved by you as well. இன்றைக்கு நாம் தியானிக்கும் போது ஊழியத்திற்கு அடுத்த காரியத்தை தியானிக்கிறோம். இதனுடைய காரணம் என்னவென்றால் we have taken so much pains to outline and structure these talks in such a way that it will be presented properly and it will be preserved properly. இந்த கருப்பொருள் செய்திகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே அதை விளங்கிக் கொண்டதை மனதிலே வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே மிக ஒழுங்கான ஒரு வரையறைக்குள்ளே இதை பகுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறோம். We have not picked up a few verses from here and there and started speaking something. இங்கும் அங்குமாக ஒரு சில வார்த்தைகளை எடுத்து நாங்கள் உங்களிடத்தில் பிரசங்கமாய் பேசுகிறதில்லை. It was painstaking, sweating study and preparation before we came here. இங்கே வருவதற்கு முன்னதாக மிகுந்த பிரயாசம் எடுத்து அதற்காக முயற்சி எடுத்து ஆயத்தங்களை பண்ணி வந்திருக்கிறோம். Except shedding of blood, everything we went through to prepare these talks. இந்த செய்திகளை ஆயத்தம் பண்ணுவதற்காக ரத்தம் சிந்துவதை தவிர வேறு அதிகமான காரியங்களை செய்திருக்கிறோம். So we want you to receive these precious words with that same spirit and attitude. அவிதமான இந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை நீங்கள் அதே விதமான மனப்பக்குவத்தோடு கூட நீங்கள் கேட்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அபியாசிக்கவும் அழைக்கிறேன். And the Lord will bless you if you give the same attention and same carefulness. அதே விதமான ஜாக்கிரதையையும் ஒரு எதிர்பார்ப்பையும் நீங்கள் காட்டுவீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். So we'll consider this topic of the cross and the Christian ministry under 5 headings again. இப்பொழுதும் இந்த சிலுவை சுமத்தலும் கிறிஸ்தவ ஊழியம் என்பதை 5 தலைப்புகளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். The first talk and the third talk you had 5 lessons, and again in the third talk I give you 5 lessons. முதல் செய்தியிலும் மூன்றாவது செய்தியிலும் 5 தலைப்புகளை சொன்னேன். அதே போல இந்த மூன்றாவது காரியத்திலும் அந்த நான்காவது செய்தியிலும் 5 தலைப்புகளை சொல்கிறேன். Number 1, the message. செய்தி. Number 2, இரண்டாவது the motive. நோக்கம். Number 3, மூன்றாவது the method. முறை. Number 3, நான்காவது. Number 4, நான்காவது the money. பணம். And number 5, ஐந்தாவது the messenger. செய்தியாளர். Now let us put all these 5 together before us and ask the God, the Holy Spirit to really minister to our hearts through the meditation of the word. இந்த 5 காரியங்களையும் நாம் ஒட்டுமொத்தமாக ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே அதை ஆழமான ஊழியம் செய்வதற்காக அவரை நோக்கி பார்ப்போம். Have this broad outline before you so everything falls in place. இந்த எல்லா காரியங்களும் உள்ளடக்கத்தக்கதாக இந்த 5 விதமான குறிப்புகளை விஸ்தாரப்படுத்தி இருக்கிறேன். The message of our ministry. நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய செய்தி. The motive behind our ministry. நம்முடைய ஊழியத்திற்கு பின்னே இருக்கிற நோக்கம். The method we adopt or employ in our ministry. நாம் ஊழியத்தில் கையாளுகிற செய்முறைகள். The money that we handle in the ministry. ஊழியத்தில் நாம் பயன்படுத்துகிற பணம். The messenger who delivers the message. செய்தியை கொடுக்கிற செய்தியாளன். Now we will go step by step and we ask the Lord to help us to really come to a ministry after God's thought. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தபடியான ஊழியத்தை செய்யத்தக்கதாக தேவன் இந்த படிப்பினைகள் மூலமாக நம்மை கொண்டு செல்லத்தக்கதாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். First of all, the message. முதலாவதாக செய்தி. Now if you turn with me to 1 Corinthians 1st chapter 18th verse. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் you find the very gospel is called the message of the cross. இந்த சுவிசேஷமானது சிலுவையின் செய்தி என்று சொல்லப்படுகிறது. 18th verse of 1 Corinthians 1st chapter. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். The message of the cross is foolishness to those who are perishing,
but to us who are being saved, it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. So let us first of all understand this truth before our minds. நம்முடைய மனதிலே இந்த உண்மையை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். The gospel, the word which we very often use, is defined here by Apostle Paul as a message of the cross. நாம் அடிக்கடி சொல்கிற இந்த சுவிசேஷம், நற்செய்தி என்கிற பதமானது அப்போஸ்தலனாகிய பவுலோடியாருடைய வாழ்க்கையிலே சிலுவையின் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. And when we talk about the word gospel, there are two extremes to be avoided in our presentation. நாம் சுவிசேஷம் நற்செய்தி என்று சொல்லப்படும் போது நாம் தவிர்க்க வேண்டிய இரண்டு ஓர கொள்கைகள் உண்டு. That we read from verse 22. 22வது வசனத்திலிருந்து அதை வாசிக்கிறோம். Jews request a sign. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். Greeks seek after wisdom. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். The world is very broadly divided or classified into two groups of people. இந்த உலகமானது மிக பெரிய அளவிலே இரண்டு கூட்ட மக்களாக பகுக்கப்படுகிறது. Jews and non-Jews. யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் என்று The பெயர். people of Israel and the pagan people of Gentile world. இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல இரண்டாவதாக அஞ்ஞானிகளான அஞ்ஞான மார்க்கத்தார் என்று சொல்லப்படுகிறது. Each group has got a particular emphasis. ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வலியுறுத்துதல் இருக்கிறது. What do the Jews ask? யூதர்கள் என்ன கேட்கிறார்கள்? They want a sign. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். And what do these Greeks ask? இந்த கிரேக்கர்கள் என்ன கேட்கிறார்கள்? They want wisdom. அவர்களுக்கு ஞானம் வேண்டும் என்கிறார்கள். So Greeks want wisdom, Jews want wonders. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். Greeks want philosophical wisdom and Jews want miraculous demonstrations. கிரேக்கர்கள் தத்துவ ஞானத்தை அவர்கள் ஞானத்தை கேட்கிறார்கள், யூதர்கள் அற்புத அடையாளங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். And Paul refuses to fall under any camp. இந்த பவுலடியார் இந்த இரண்டு குழுவிலும் எதிலும் சேர மறுக்கிறார். He is not ready to become a party of any of these two categories. இந்த இரண்டு குழுவிலே தான் ஒரு அங்கமாக இருக்க விரும்பவில்லை அவர். He says Jews are there asking for signs. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். And Greeks are there asking for wisdom and philosophical logical knowledge. கிரேக்கர்கள் ஞானத்தை தத்துவத்தை கேட்கிறார்கள். But we, ஆனால் நாங்களோ, he separates himself from that group and this group. அந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்திலிருந்து தன்னை வேறு பிரித்து நாங்களோ என்று சொல்கிறார். He was a Jew. அவர் யூதன் தான். And he was ministering to Gentiles. அவன் புறயினத்தாருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன் தான். And he was not ready to come down to the level of his background nor go down to the level of the people who were standing in the foreground. தான் எந்த வாழ்க்கை பின்னணியிலிருந்து வந்திருக்கிறானோ அந்த வாழ்க்கை பின்னணியிலே உள்ள மக்கள் விரும்புகிற அடையாளத்திற்கோ இல்லாவிட்டால் யாருக்காக ஊழியத்தை செய்யும்படியாய் போனானோ அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பிற்கோ இணங்குவதற்கு அவன் மறுத்துவிட்டார். He was not ready to alter or tailor his message to suit the taste of the people. தன்னை பிரசங்கத்தை கேட்கிற மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியாக பிரசங்கத்தை குறைத்துக் கொள்ளவோ நீட்டிக் கொள்ளவோ அவன் விருப்பப்படவில்லை. He uses the emphatic words but we. மிக அழுத்தம் திருத்தமாக நாங்களோ என்று சொல்கிறார். He doesn't say we preach Christ. நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லவில்லை. But he says we preach Christ crucified. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்கிறார். Those days in the Jewish community there were many young people who had the name Jesus. அந்த நாட்களிலே யூத சமுதாயத்திலே अनेक வாலிபர்களுக்கு இயேசு என்ற பெயர் இருந்தது. There was the name Joshua and there was the name Jesus. These were all common names among the Jewish community. யூதர் மத்தியிலே யோசுவா என்றாலோ இயேசு என்றாலோ ஒரே ஒரு அர்த்தத்தை தான் குறிக்கும். It is not to differentiate between ordinary Jesus and the heavenly Jesus that he uses this word. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுவுக்கும் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இயேசுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் காட்டுகிறார். உள்ள இயேசுக்களுக்கும் அந்த பரலோகத்தின் இயேசுவுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறவனாக அல்ல. He was trying to say in the person of Jesus Christ the emphasis that we have in our message is his crucifixion. இயேசு கிறிஸ்துவாகிய இந்த நபரிலே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் சிலுவையில் அறையப்படுதல் என்பதை தான் அவன் சொல்கிறான். Now I want to just spend some more time in this because this also is relevant in the context and situation where we are finding ourselves ministering unto. இந்த குறிப்பிட்ட வசன பகுதியிலே நான் இன்னும் கொஞ்சம் நேரம் செலவிடுகிறேன். ஏனென்றால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தவே. Greeks are seeking after wisdom. கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். Brothers and sisters, a clear
and a logical explanation and exposition of the gospel story is important. சுவிசேஷத்தை குறித்த சரித்திரத்தை மிக தத்துவ ரீதியாக ஞான அர்த்தமாக நாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது உண்மைதான். But the gospel is a message not for the head but it is for the heart. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நற்செய்தி என்பது அது தலை அறிவிற்கு மூளை அறிவிற்கான செய்தி அல்ல, இருதயத்துக்கான செய்தி. We are not asked to understand Christ to be saved, but we are asked to receive Christ to be saved. நாம் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை, இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. But the world always tries to put it the other way about. ஆனால் உலகம் எப்பொழுதுமே வேறு விதமாய் தான் பார்க்கிறது. Here is a tree of knowledge. இங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கிறது. Here is a tree of life. இங்கே ஜீவ விருட்சம் இருக்கிறது. Both are there in the garden of God. தேவனுடைய தோட்டத்தில் இந்த இரண்டு விருட்சங்களும் இருந்தன. Follow me carefully. I am putting the whole Bible together to give you the message. நான் இந்த முழு சத்தியத்தையும் ஒட்டுமொத்தமாக வேத புத்தகத்தை ஒட்டுமொத்தமாக்கி நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அதை சொல்கிறேன். There is tree of knowledge. அங்கே தேவனுடைய தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. அறிவின் விருட்சம். There is a tree of knowledge. அறிவின் விருட்சம் இருந்தது. அறிவின் மரம். And here there is a tree of life. இன்னொன்று ஜீவ மரம். God never told man not to touch the tree of life. ஜீவ மரத்தை நீ தொடக்கூடாது என்று தேவன் மனிதனுக்கு சொல்லவில்லை. He simply told him don't touch the tree of knowledge. அவர் எளியதாய் சொன்னது அறிவின் மரத்தை தொடாதே. But what did he do? ஆனால் மனிதன் செய்தது என்ன? If he had plucked from the tree of life, it was not disobedience. ஜீவ மரத்தின் கனியை அவன் பறித்து தின்றிருப்பானால் கீழ்ப்படியாமை என்று சொல்ல முடியாது. That was a wonderful blessing. அது ஒரு அருமையான ஆசீர்வாதமாக இருக்கும். And that same evening, Jesus, God, according to his schedule, would have visited the garden and taken him to the tree of knowledge and said, now you pluck and eat that. ஒரு அதே நாளிலே அந்த குளிர்ச்சியான வேளையில் தேவனாய கர்த்தர் தோட்டத்திலே வந்து அந்த மனிதனை அழைத்துக் கொண்டு போய் அறிவின் மரத்தை அவனுக்கு சொல்லி இருப்பார். You take that, he said he would have taken அந்த மரத்தை கனியை பறித்து நீ புசி என்று சொல்லி இருப்பார். But man first of all took the tree of knowledge, so he was denied the tree of life. ஆனால் மனிதன் செய்தது என்னவென்றால் அறிவின் மரத்தின் விருட்சத்தை முதலாவது எடுத்தபடினாலே இந்த ஜீவ மரத்தினுடைய கனி அவனுக்கு விலக்கப்பட்டு விட்டது. Tree of knowledge belongs to the head, but tree of life belongs to the heart. இந்த அறிவின் விருட்சம் என்பது மனிதனுடைய மூளை அறிவை போஷிக்கிறதா இருக்குது. ஆனால் இந்த ஜீவ மரத்தினுடைய கனியோ மனிதனுடைய இருதயத்தை போஷிக்கிறது. The gospel is a message which you have to first receive in your heart, then you try to understand it by your head. அதைப் போலவே நற்செய்தி என்பதை இருதயத்தில் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பு அறிவிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். Paul was very clear about this concept when he was presenting the message. நற்செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கும் போது இந்த கருத்தை குறித்து மிகுந்த தெளிவோடு இருந்தார். With all his powerful, eloquent, oratorial rhetoric, it would have been possible for him to preach to the logical understanding of the Greek community who were listening to him, but he would have left them with just full-headed fools. அங்கே தத்துவ ரீதியாக ஞானவான்களாய் காணப்பட்ட அந்த கிரேக்க மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கல்வி அறிவினாலே அவனுடைய வாய் சாதுரியத்தினாலே மிக சிறப்பான பிரசங்கத்தை அவனால் செய்திருக்க முடியும். அப்படி அவன் வெறுமனே அந்த தத்துவ ரீதியான பிரசங்கத்தை செய்திருப்பானே, ஆனால் அறிவு நிறைந்த முட்டாள்களை தான் உருவாக்கி இருப்பான். And he did not do that mistake. அந்த தவறை அவன் செய்யவில்லை. So he put the gospel that has to first be received into the heart. சுவிசேஷத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது என்று அவன் சொன்னான். Now he comes to the Jewish community. இப்பொழுது யூத சமுதாயத்திற்கு வருகிறான். They always wanted signs and wonders. அவர்கள் எப்பொழுதுமே அடையாளத்தை அற்புதங்களை நாடுகிறவர்கள். Because ever since God delivered them from the hand of Pharaoh and the mighty arm of the taskmasters in Egypt, it was all signs and wonders and miracles, and signs and wonders and miracles, signs and wonders and miracles. Anytime somebody will stop and ask, where are the signs? Where are the wonders? Where are the miracles? They constantly go after miracles and signs. எந்த நாளிலே தேவனுடைய பலத்த ஓங்கிய புலத்தை பயத்தினாலும் கரத்தினாலும் அந்த எகிப்தின் ஆளோட்டியின் கைகளில் இருந்து தேவன் அவளை விடுவித்து வனாந்தரத்தில் நடத்தி வந்தாரோ அந்த நாட்கள் துவங்கி அவருடைய வாழ்க்கையிலே கண்டதெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய பலத்த கிரியைகளும். எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர்கள் தேவனை பார்த்து தேவனுடைய ஜனங்களை பார்த்து நாங்கள் கண்ட அதிசயங்கள் எங்கே, அற்புதங்கள் எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்தவர்கள். But what did Jesus do? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? Go into all the world, preach the gospel, signs and wonders will follow. You don't follow signs and wonders. Signs and wonders will follow you. Lot of difference. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதென்றால் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று அடையாளங்களையும் அற்புதங்களையும் சுவிசேஷத்தை பிரசங்கிகளுக்கு பின்னாக வைத்தார். நீங்கள் அவைகளை தேடி போக வேண்டியதில்லை. Now there's a lot of difference. It is not first the knowledge and then the life, first life then knowledge. It is not first the miracles and then the message. It is first the message
then the miracle. Lot of difference. இதுல பெரிய வித்தியாசம் உண்டு. முதலாவது அறிவு, பின்பு ஜீவன் என்பது அல்ல. அதே போல முதலாவது அற்புதம், பின்பு சுவிசேஷம் கிடையாது. முதலாவது ஜீவன், பிறகு அறிவு, முதலாவது சுவிசேஷம், பிறகு அற்புதங்கள். Now if you look at the ministry of Jesus, Jesus also vehemently opposed to the concept of the Jewish community. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் மிக கடுமையாக இயேசு யூதருடைய எதிர்பார்ப்பை கண்டித்தார். Look at the 46th verse of the 4th chapter of John's Gospel. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை பாருங்கள். Jesus came again to Cana of Galilee where he had made water wine. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயா உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். There was a certain nobleman whose son was sick at Capernaum. அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். When he heard that Jesus had come out of Judea into Galilee, he went to him and implored him to come down and heal his son, for he was at the point of death. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். Jesus rebuked him. அப்பொழுது இயேசு அவனை கடிந்து கொண்டார். How did he rebuke him? எப்படி கடிந்து கொண்டார்? Unless you people, he was referring to the Jewish community, unless you people you see signs and wonders, you will by no means believe. It was a negative rebuke. நீங்கள் அடையாளங்களையும், நீங்கள் என்று சொல்லும்போது யூத சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை சொல்கிறார். நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவர்களை எதிர்மறையாய் கடிந்து கொண்டார். Brothers and sisters, be very careful. Christ has not called us to go and preach healing and wonders and signs among the people, but he has called us to preach the message of the cross. அருமையான தேவனுடைய மக்கள் ஜனங்களே, நாம் மிக ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களிடத்திலே போய் அற்புத அடையாளங்களையும் தெய்வீக சுகத்தையும் பிரசங்கியுங்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற கட்டளை, நீங்கள் போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Do not put the cart before the horse. இந்த வண்டிக்கு குதிரைக்கு முன்பாக வண்டியை வைக்க கூடாது. Let me say that again. நான் திரும்ப சொல்லுகிறேன். Don't put the cart before the cross, before the horse. குதிரைக்கு முன்பாக வண்டியை நாம் வைக்க கூடாது. Shall we imagine it for some time? சற்று நேரம் அதை யோசித்து கற்பனை செய்து பாருங்கள். Here is a horse, இங்கே ஒரு குதிரை நிற்கிறது. and you put the cart before the horse. இந்த குதிரைக்கு முன்னாலே வண்டியை வைத்தால் What happened? என்ன நடக்கும்? Shall I tell you what happened? நடக்கிறதை நான் சொல்லுகிறேன். Nothing will happen. ஒன்றும் நடக்காது. That's what is happening in most of our meetings. இன்றைக்கு நாம் நடத்துகிற अनेक கூட்டங்களில் இது அதுதான் நடக்கிறது. What is happening? என்ன நடக்கிறது? Nothing will happen. ஒன்றும் நடக்கவில்லை. There is neither message nor miracle. செய்தியும் இல்லை, அற்புதமும் இல்லை. Because you have put the cart before the horse. ஏனென்றால் வண்டிக்கு குதிரைக்கு முன்பாக வண்டியை வைத்து இருக்கிறோம். We have lost both now. இப்பொழுது இரண்டுமே கெட்டு போய் விட்டது. Spiritual sensitive minds will understand what I am speaking. நான் பேசுகிற காரியங்களை ஆவிக்குரிய சிந்தையுள்ள மனிதர் விளங்கிக் கொள்ள முடியும். You preach the Lord Jesus Christ who is crucified, things will follow. You don't go after them. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை நீங்கள் பிரசங்கித்தால் அங்கே நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துதான் தீரும். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? When I am lifted up, I will draw all men unto myself. நான் உயர்த்தப்படும் போது எல்லா மனுஷரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். What do we understand by that? இதில் இருந்து என்ன விளங்குகிறோம்? We have to keep on saying good things, big things about Jesus, and people will flock to Jesus. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்மையானவைகளை மேன்மையானவைகளை சொல்லிக்கொண்டே இருப்போமையானால் எல்லாரும் இயேசுவிடத்தில் வருவார்கள். Lifting Jesus does not mean speaking high things about Jesus. இயேசுவை உயர்த்துதல் சொன்னால் இயேசுவை குறித்த பெரிய காரியங்களை பேசுவதல்ல. That is a wrong interpretation. அது தவறான மொழிபெயர்ப்பு. What is the right interpretation? சரியான விளக்கம் என்ன? Jesus himself said, இயேசு தாமே சொன்னார், just like Moses lifted the serpent in the wilderness, மோசே வனாந்தரத்தில் அந்த சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல the Son of Man will be lifted up on the cross. தேவன் மனுஷகுமாரனும் சிலுவையிலே உயர்த்தப்படுவார். So lifting of Jesus is not speaking high things about Jesus. Lifting of Jesus means speaking about Christ who is crucified. இயேசுவை உயர்த்துதல் என்று சொன்னால் இயேசுவை குறித்து நன்மையானவைகளை பேசுவதல்ல, சிலுவையில் அறையப்பட்டவராய் பேசுவதுதான் முக்கியமானது. So any message has to begin with the crucifixion of the Lord Jesus Christ. ஆகவே எந்த ஒரு நற்செய்தியும் கிறிஸ்து இயேசுவுடைய சிலுவையின் அடிக்கப்பட்டதை பேச வேண்டும். Now if you turn with me to 1 Corinthians 1 கொரிந்தியர் புத்தகம் 15th chapter, 15ஆம் அத்தியாயம், where we have a definition and also a precise explanation of the gospel.
இந்த பகுதியிலே சுவிசேஷத்திற்கான வரையறை மிக தெளிவாய் ரத்தின சுருக்கமாய் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. Corinthians 15th chapter. 1 கொரிந்தியர் 15ஆம் Look at அத்தியாயம் the first 3 verses. முதல் 3 வசனங்கள் பாருங்கள். Moreover, brethren, I declare to you the gospel which I preached to you, which I also received, in which you stand. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம், underline that word, the gospel which I have preached. He is now going to explain what it is. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறார் அப்போஸ்தலன் பவுல். By which you are also saved. நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். And he now explains what he preached. தான் பிரசங்கித்தது என்ன என்பதை விளக்கி சொல்லுகிறார். I delivered to you first of all that which I also received. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், You see, what I received by revelation and what I predominantly presented to you. நான் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டதும் உங்களுக்கு ஒப்புவித்ததும் என்ன? That is why we say the gospel of Paul. அதைத்தான் இது அப்போஸ்தலன் பவுலின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். That's why it was Paul who had the audacity and authority to say my gospel. ஆகவேதான் இவ்விதமாக ஒரு துணிச்சலோடு என் சுவிசேஷம் என்று அவன் சொல்லுகிறார். Peter never dared to say that. பேதுரு அவ்விதமாய் சொல்ல தைரியப்படவில்லை. Because he got lot of confusions. He didn't get out properly out of his Jewish community concepts. அவன் தன்னுடைய யூத பாரம்பரிய சமுதாய கட்டுப்பாட்டின் எல்லைகளை அவன் தாண்டி வெளியே வர முடியாதபடினாலே அவனுடைய மனதிலே பல குழப்பங்கள் உண்டு. Peter came out of Jewish community, but the Jewishness did not come out of him. அவன் யூத சமுதாயத்தை விட்டு வெளியே வந்திருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் இருந்த யூத பாரம்பரியம் வெளியே வரவில்லை. There were a lot of conflicts in the mind of Peter. He never said my gospel. அவன் மனதிலே பல குழப்பங்களை உடையவனாய் இருந்தபடினாலே என் சுவிசேஷம் என்று எந்த இடத்திலும் சொல்ல Only துணியவில்லை. Paul was able to say my gospel. பவுலடியார் மட்டுமே என் சுவிசேஷம் என்று அவன் சொன்னான். And he said, I received it from God. அதை சொல்லுகிறான், இதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். And I presented to you with all prominence. அதை நான் மிக பிரதானமாய் உங்களுக்கு ஒப்புக் கொடுத்தேன். What is that? என்ன அது? Look at that passage. அந்த வசனத்தை கவனியுங்கள். First point, the very first point. முதல் குறிப்பே இதுதான். Christ died for our sins according to the scriptures. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். Where does the gospel begin? சுவிசேஷம் எங்கே ஆரம்பிக்கிறது? According to Paul, the gospel does not begin in Bethlehem, but it begins in Golgotha. அப்போஸ்தலனாகிய பவுலின் சுவிசேஷத்தின்படி சுவிசேஷம் ஆரம்பிப்பது பெத்லகேமில் அல்ல, கொல்கதா மலையிலே. He did not begin with the cradle of Bethlehem, but he begins with the cross of Calvary. சுவிசேஷத்தின் நற்செய்தியை அவன் பெத்லகேமில் இருக்கிற அந்த முன்னணியில் அல்ல, கொல்கதா மலையில் நாட்டப்பட்ட எருசலேமில் நாட்டப்பட்ட சிலுவையில் அவன் சொல்கிறான். You tell nice stories how Jesus was born and how Jesus healed the people, how Jesus baked bread and how Jesus brewed a lot of quality wine. Nobody will get saved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பாலகனாய் பிறந்தார், எப்படி தூதர்கள் பாடினார்கள், எப்படி அவர் அற்புதம் செய்தார், எப்படி ரொட்டியை பெருக்கினார், எப்படி திராட்சரசத்தை வார்த்தார் என்று சொன்னால் எல்லாரும் நன்றாய் இருக்கிறது என்று சொல்வார்கள், ரட்சிக்கப்பட மாட்டார்கள். They will eat and go gasping it. நன்றாய் சாப்பிட்டு குடித்து விட்டு போவார்கள். They will just go out without really committing themselves. தங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காமலே கடந்து போவார்கள். The gospel is the message of the cross. ஆனால் சுவிசேஷம் என்பது சிலுவையின் செய்தி. If you want to preach the gospel, the centrality of your talk and the content essentially should be the Lord Jesus Christ who died for our sins. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டுமானால் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தின் நடுமையம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதாக இருக்க வேண்டும். Say Jesus performs miracles, that is not the gospel. Ellama Devara will come and say Ellama also performs miracles for me. இயேசு அற்புதங்களை செய்தார் என்று நாம் சொல்லுவோமானால் அது சுவிசேஷமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நேற்று நாம் கேட்டோம், எல்லம்மா பிசாசு கூட அற்புதங்களை செய்யும். You say Jesus performs miracles, the people from Nagapattinam will say Velangani performs miracles. இயேசு அற்புதங்களை செய்வார் என்று நாம் சொல்லுவோமேயானால் இந்த நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்க சொல்வார்கள் வேளாங்கண்ணி கூட அற்புதங்களை செய்யும். Only message which they cannot duplicate is the message of the cross. இன்றைக்கு இவைகளால் செய்ய முடியாத, போலியாய் காட்ட முடியாத ஒன்று இருக்குமானால் சிலுவையில் Jesus died according to the scriptures. வேத வாக்கியங்களின்படி கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்தார். Nobody else did that. வேறு யாரும் அதை செய்தவில்லை. That is why the message of the gospel stands out. It is singled out of all the philosophies in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தத்துவங்கள் மத்தியிலே இந்த சுவிசேஷம் மட்டும் தலை சிறந்து நிற்பதற்கு ஒரே ஒரு ரகசியம், இயேசு சிலுவையில் மரித்தார். That is why Billy Graham once said, the world has many religions, but it has only one gospel.
இன்றைக்கு ஆகவேதான் பண்டிதர் பில்லி கிரகாம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அநேக மார்க்கங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு தெய்வம் சுவிசேஷம் மட்டுமே உண்டு. That is why compared to all the miracle working evangelists in the world, Billy Graham, who preaches the gospel of the cross of Jesus Christ, he is leading more people to the kingdom of God. ஆகவேதான் இன்றைக்கு அனைத்து உலகத்திலும் அற்புதம் செய்கிற அநேக ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களை ஆண்டவர் இயேசுவிடத்தில் நடத்துவதை காட்டிலும் அற்புதங்களே செய்யாத ஒரு சுவிசேஷகர் கிறிஸ்துவின் சிலுவையில் மரித்தார் என்று உயர்த்தி காட்டி உலகத்திலே திரளான மக்களை ஆண்டவரிடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். Beware, beloved, just like there are Christless religions all over the world, there is also a crossless Christianity. இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்துவில்லாத மார்க்கங்கள் இருக்கிறது போல இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவத்திலே சிலுவை இல்லாத உபதேசங்கள் ஏராளம். Because the message of the cross is the most unpopular and most distasteful to human desires. ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் பிரபலம் இல்லாத ஒன்று, மனிதனுடைய விருப்பத்திற்கு ஏற்றதாயும் இல்லாத ஒன்று. That is why that evangelist prophet Isaiah, with his hands open, gave out a pathetic prophecy. Who has believed our report? To whom is the arm of the Lord revealed? You know, that's a pathetic revelation. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று முன்னறிந்ததினால் தான் அந்த சுவிசேஷகனாயிருந்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொல்கிறான், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? Now if you read in between the lines, the spirit of that question is, there are not many people who would believe that. Who will believe our report? And then the entire 53rd chapter, he talks about the suffering of the Savior, isn't it? நீங்கள் அந்த வரிகளை நன்றாய் ஊடுருவி பார்க்க கூடுமானால் இடையே ஓடுகிற ஆவி எப்படிப்பட்டது என்னவென்றால், நாங்கள் சொல்லுகிறதை நம்புகிறதற்கு ஒருவனும் இல்லை என்கிற ஒரு அர்த்தம் தான் இருக்குமே தவிர, ஆகவேதான் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி 53ஆம் அத்தியாயத்தின் பின்வரும் வசனங்கள் கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை முன்னறிவிக்கிறது. So when you put all these things together, Jesus also employing that in John's gospel, he quotes the same prophecy of Isaiah when people did not believe. That is why Isaiah said, who has believed our report? இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது அவரை நம்ப மறுத்த மக்களை குறித்து அவர் சொல்கிறார், ஏசாயா இதை குறித்து தான் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் என்று முன்னறிவித்தான் என்று சொன்னார். Don't we need to then talk wisdom to intellectuals? அப்படியானால் ஞானவான்களுக்கு ஞானத்தை பேசக்கூடாதா? You must speak wisdom. ஞானத்தை பேசத்தான் வேண்டும். But the gospel itself is the wisdom. ஆனால் சுவிசேஷமே அந்த ஞானமாய் இருக்கிறது. And should we preach about the power of God? தேவனுடைய வல்லமையை நாம் பேசக்கூடாதா? We must preach. நாம் பிரசங்கிக்க வேண்டும். The gospel is the power of God. ஏனென்றால் சுவிசேஷமே தேவ வல்லமாய் இருக்கிறது. The gospel is the wisdom of God. The gospel itself is the power of God. The cross of Jesus Christ is a demonstration of the ultimate miracle power of God. இந்த சுவிசேஷமே தேவ ஞானமாய் இருக்கிறது, சுவிசேஷமே தேவ பலனாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவின் சிலுவையே இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதற்கான அத்தாட்சியாய் இருக்கிறது. There is no greater miracle than the Son of God dying for humankind. மனுக்குலத்திற்காக மனுஷகுமாரன் சிலுவையில் மரிக்கிற அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் கிடையாது. There is no greater miracle than the incarnation of God in flesh dying for man. மனுக்குலத்திற்காக மாம்சமும் ரத்தம் உடையவராய் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன் மரிப்பது ஒரு மாபெரும் அற்புதம். All the false cults in the world have failed to produce anything equal, anything near the gospel. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எல்லா போலி மார்க்கங்களும் சேர்ந்து இந்த சுவிசேஷத்திற்கு இணையான ஒரு மாதிரியை இதுவரை காட்டினதில்லை. And Jesus is lifted up and nobody can come anywhere near. இயேசு உயர்த்தப்படும் போது அவர் அருகே வருவதற்கு ஒருவருக்கும் அருகதை இல்லை. Because when you put Jesus on the cross, that becomes the apex and nothing more. Everything will have to fall flat. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நாம் வைக்கும்போது அவர் அருகே வருவதற்கு ஒருவராலும் முடியாது, எல்லாம் கீழே விழுந்துவிடும். Everything will tear up before that. எல்லாம் அதற்கு முன்பாய் கிழிந்து போய்விடும். All the human religions will tear up before that. மனிதனுடைய மார்க்கங்கள் எல்லாம் அங்கே கிழிக்கப்படும். All the mountains will be torn up. அப்பொழுது பர்வதங்கள் அதிர்ந்து போய்விடும்.
All the mountains will be torn up. மலைகள் கூட பிளந்து போய்விடும். All the cemeteries will be torn up. கல்லறைகள் உடைந்து போய்விடும். And the curtain in the Jewish temple will be torn up. யூத தேவாலயத்தின் திரைச்சீலை கூட மேலிருந்து கீழாய் கிழிந்துவிடும். When you lift up Jesus, everything will tear down. இயேசுவை உயர்த்தும் போது எல்லாம் கிழிந்து போய்விடும், பிளந்து Nobody will போய்விடும். be able to stand before that. அதற்கு முன்பாய் ஒருவராலும் நிற்க I முடியாது. want you to boost up the morale in your minds concerning the message that God has put in your hand. In your hand. In your hand. உன்னுடைய கரத்தில் தேவன் வைத்திருக்கிற இந்த சுவிசேஷத்தின் செய்தியை குறித்து உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை இன்னும் அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறேன். You don't need to sell this message as you do on clearance sale basis. ஏதோ கடையை காலி பண்ணினால் போதும் என்பதற்கான கடைசரக்கு விற்பனையாய் அல்ல இந்த வியாபாரம். No discount needs to be allowed on the gospel of Jesus Christ. சுவிசேஷத்திற்காக கழிவு விலை ஏதும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't need to tell people don't do anything, don't do anything, don't do anything, simply believe and you will go to heaven, and that to a safe landing. சுவிசேஷத்தை கேட்க வருகிற மக்களுக்கு பார்த்து நீ ஒன்று செய்ய வேண்டியதில்லை, விசுவாசித்தால் போதும் நீ பரலோகத்துக்கு போய்டுவாய் என்று நீ சொல்லி அவளை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. We offer too much for too little. நாம் குறைந்ததற்காக அதிகமாய் கொடுக்க விரும்புகிறோம். We offer too much for too little. மிக குறைவாய் கொடுப்பவர்களுக்கு நிறைய கொடுக்க விரும்புகிறோம். And the people keep watching. Oh, maybe nobody is buying the gospel, so they are giving 33.1/3% discount. ஓஹோ, சுவிசேஷத்தை யாரும் இந்த உலகத்தில் வாங்காதபடியினால் தான் 33.3% கழிவு விலையில் கொடுக்கிறார்கள் என்று யோசிப்பார்கள். I hope you understand what I am trying to say. நான் சொல்லுகிறதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். The demands of the gospel, let them stand as they were presented for us. இந்த சுவிசேஷம் எதை கேட்கிறதோ அதை நாம் அப்படியே நாம் பிரசங்கிக்க வேண்டும். If anyone would come after me, he must deny himself. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுக்க வேண்டும். He must take up his cross. அவன் தன் சிலுவையை எடுக்க வேண்டும். And he must follow me. அவரை பின்பற்ற வேண்டும். Don't cheat any people saying that believing on Jesus Christ will make life easy. Don't be fooling people. நீங்கள் மக்களை பார்த்து இயேசுவை நம்பினால் எல்லாம் நன்றாயிருக்கும் என்று சொல்லி ஏமாற்ற வேண்டாம். That is not gospel. அது சுவிசேஷம் அல்ல. That is utter fraud. அது முற்றிலுமான போலியான வியாபாரம். That is the distilled idiotism. அது சரியான வடிகட்டின முட்டாள்தனமான உபதேசம். My Bible doesn't say that. என் வேதம் அப்படி சொல்லுகிறது. You believe on Jesus Christ, things will become more difficult for you. இயேசுவை நீ நம்பினால் உனக்கு காரியங்கள் கஷ்டமாகும். You become a believer in the Lord Jesus Christ, you will have more tribulation. நீ இயேசுவின் பேரில் விசுவாசியாய் இருந்தால் உபத்திரவங்கள் உண்டு. So beware of preaching the right gospel. ஆகவே சரியான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். You need to preach the full gospel, but better we preach the right gospel. நாம் முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், அதே சமயத்தில் சரியான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். The man would come after me. ஒருவனின் பின்னே வர விரும்பினால் he has to deny himself. அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். Take up his cross. தன் சிலுவையை எடுக்க வேண்டும். And follow me. அவரை பின்பற்ற வேண்டும். Gospel demand. தேவனுடைய சுவிசேஷம் எதிர்பார்க்கிறது. Gospel demand. தேவனுடைய சுவிசேஷம் எதிர்பார்க்கிறது. It demanded the Son of God blood, and it demands your own life. இந்த சுவிசேஷத்திற்காக தேவகுமாரனுடைய ரத்தம் கொடுக்கப்பட வேண்டியதா இருந்த அதை போல இந்த சுவிசேஷத்திற்காக உன்னையே நீ கொடுக்க வேண்டும். So what is the message we have? நமக்கு இருக்கிற செய்தி என்ன? The message of the cross. சிலுவையின் செய்தி. Number 2, இரண்டாவதாக we move on into the motive behind our ministry. ஊழியத்தின் பின்னால் இருக்கிற நோக்கம். The motive நோக்கம் that is behind our ministry. ஊழியத்தின் பின்னே இருக்கிற நோக்கம் என்ன? Needs to be correctly said lest we miss the mark of our calling. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை தவற விட்டு விடாதபடிக்கு நாம் இதை சரியான லட்சியத்தோடு குறிக்கோளோடு சொல்லப்பட வேண்டும். 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5ஆம் அத்தியாயம் verses 14 and 15. 14ஆம் 15ஆம் வசனம். And he died for all, and those who live should live no longer for themselves, but for him who died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். So what is the message of the cross? கிறிஸ்துவின் செய்தி என்ன? சிலுவையின் செய்தி என்ன? One died for all. ஒருவர் எல்லாருக்காக ஒருவர் மரித்தார். So all should die to themselves. ஆகவே எல்லாரும் தங்களுக்காக மரிக்க வேண்டும். And they should live to the one who died for them. தங்களுக்காக மரித்தவருக்காக அவர்கள் பிழைக்க வேண்டும். In order to present this message, இந்த செய்தியை பிரசங்கிப்பதற்கு there is a prime mover that is pushing us ahead. நம்மை முன்னே உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி உண்டு. There is a mechanism that keeps motivating us all the time. எப்பொழுதும் இந்த செய்தியை சொல்வதற்கு நம்மை உந்தி தள்ளுகிற ஒரு சக்தி உண்டு. And what is that? அது என்ன? According to Paul, it is the love of Christ that compels us. It is the love of Christ that constrains us. It is the love of Christ that motivates us. It's the love of Christ that pushes ahead.
இது அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தையிலே கிறிஸ்துவின் அன்பு நம்மை உந்தி தள்ளுகிறது, நம்மை கட்டாயப்படுத்துகிறது, இதை செய்யும்படியாக நமக்கு முன்னே தள்ளுகிறது. Beloved brothers and sisters, any other motive is sinful in gospel ministry. தேவனுடைய நற்செய்தி பணி ஊழியத்திலே இந்த நோக்கத்தை தவிர வேறொரு நோக்கம் இருக்குமானால் அது பாவமானது. Because we are representatives of the message of the love of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய அன்பின் பிரதிநிதிகளாக நாம் இருக்கிறோம். You know, when Jesus Christ rose again from the dead, he confronted Peter with a trial question. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஒரு 3 கேள்விகள் மூலமாய் சந்திக்கிறார். And what was that question? அந்த கேள்வி என்ன? Do you love me more than all this? இவை எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? Now what is the meaning of that word more than all these? Not more than all of them, but more than all these. இவை எல்லாவற்றிலும் என்று சொல்கிறார். இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்று சொல்லவில்லை. You know, and when he said yes I love, then Jesus gave him the commission to feed the lambs or shepherd the flock. அவன் ஆம் ஆண்டவரே என்று சொன்னபோது நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். In other words, in order to be a minister of the gospel, we must die to our materialistic attachment to secondary things in life. நாம் இவ்விதமாக ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய பொருளாதார நோக்கத்திற்காக இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான இரண்டாந்தரமான காரியங்களுக்காக மரித்து விட வேண்டும். Only a man who is dead to the world can tell the world to look to the one who died for them. உலகத்திற்காய் மரித்த ஒருவன் மட்டும்தான் எல்லாருக்காக மரித்த அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்ல முடியும். We preach good messages, we have good programs, we conduct great seminars, but what we do in this country and what we have accomplished in this country is very negligible. Why? நம்முடைய தேசத்திலே நாம் பல நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், நல்ல மாநாடுகள் நடத்துகிறோம், நல்ல கருத்தரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை எல்லாம் அதிகமாய் செய்து கொண்டிருந்தாலும் நாம் செய்திருப்ப காரியமானது கவனிக்கப்பட முடியாத அளவுக்கு கொஞ்சமாய் இருப்பதற்கு காரணம் என்ன? I think there is something wrong in our motive. நம்முடைய நோக்கங்களிலே சில காரியம் தவறு இருக்கிறது. I will give an illustration. ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன். When Peter preached, 3,000, when Peter preached, 5,000 people assembled to the church of Jesus Christ. பேதுரு பிரசங்கித்தபோது 3000 பேர் 5000 பேர் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். When was that? எப்பொழுது நடந்தது? How many years ago? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது? About 2000 years ago. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவ்விதமாய் நடந்தது. What was the population in the world at that time? அந்த நாளிலே இருந்த உலக ஜனத்தொகை என்ன? Anybody? யாராவது சொல்ல முடியுமா? Some statistical guess? புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2000 years ago, what could have been the world population? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக ஜனத்தொகை என்னவா இருந்திருக்கும்? Anybody? 5 crore? Okay, let us say 5 crore. ஒருவேளை 5 கோடியா இருக்கலாம். Nobody answered anything, so he has given an answer. So let's accept it. Let us assume it was 5 crores. 5 கோடி மக்களா இருந்திருக்கலாம். So when in the world there were 5 crores, for messages they received as much as 5,000, 10,000. 5 கோடி பேர் இருந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்ட செய்திக்கு 3000 பேர் 5000 பேர் என்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். What is the population of the world today? இன்றைய உலகத்தினுடைய ஜனத்தொகை என்ன? 500 கோடி. Can somebody tell me, because I don't remember? நாம பண்ண 400 கோடி, இப்போ வந்து 500 கோடி. 530 crores. 530 கோடி என்று சொல்கிறார். That is more than 100 times. ஏறத்தாழ 100 மடங்கு அதிகமாயிருக்கிற ஜனத்தொகை. Now assuming that in the first century the population was 5 crore, today we have more than 100 times. முதல் நூற்றாண்டிலே இருந்த மக்களுடைய தொகை 5 கோடி என்று சொன்னால் இன்றைக்கு 530 கோடி என்று சொன்னால் ஏறத்தாழ 100 மடங்கு அதிகமான ஜனத்தொகை இப்பொழுது. And if on that day, without auditoriums, without audio visual systems, without all these facilities, if they had 3,000, 5,000 added to the church daily, how many people should be added to the church today? அந்த நாளிலே இவ்விதமான ஒலிபெருக்கியோ ஒலி சாதனங்களோ கருவிகளோ இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ஒரு பிரசங்கத்திற்கு 3000, 5000 என்று தேவனுடைய சபையிலே சேர்க்கப்பட்டிருக்குமேயானால் இப்படிப்பட்ட வசதிகள் ஏராளம் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் அதிகமான 100 மடங்கு ஜனத்தொகை இருக்கும்போது எவ்வளவு பேர் சேர்க்கப்பட வேண்டும்? Average? சராசரியாக 3 lakhs,
5 lakhs, 300,000, 500,000 people. 3 லட்சம் 5 லட்சம் என்று ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும். But we are counting on 12.5 people were baptized in the convention. 12.5. 12.5 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 12 people above 15 and 1 person below 15. 12.5. 12 பேர் 50 வயதுக்கு மேலே, 12 வயதுக்கு கீழே ஒருவர். And we are not only satisfied with it, we are boasting of it also. இதை குறித்து நாம் திருப்தி அடைந்தது மட்டுமல்ல, இதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். Now what I am trying to say, I am not throwing stones at anybody and I am not interested in slinging mud at anybody, but what I am trying to say is somewhere we have made a mistake and I want to understand why. இதை நான் சொல்வதன் மூலமாக நான் யாரையோ ஒருவரை குறை கூறுவதாகவோ, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியத்தை கல்லறிவதற்காகவோ, இல்லாவிட்டால் மண்ணை வாரி வீசுவதற்காக நான் சொல்லவில்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நாம் தவறி இருக்கிறோம், வழி மாறி இருக்கிறோம். Now what we are trying to do is we are trying to explore and find out where we have failed. நாம் எங்கே தோல்வி அடைந்திருக்கிறோம், எங்கே திசை மாறி இருக்கிறோம் என்பதை காண்பதற்காகவே இதை சொல்கிறேன். Maybe in our motive we are wrong today. ஒருவேளை நம்முடைய நோக்கத்தில் நாம் தவறாய் இருக்கிறோமோ. Now what could be the possible wrong motives in the ministry? ஊழியத்திலே தவறான நோக்கங்கள் எதுவா இருக்கக்கூடும்? One wrong motive could be ambitious or ambitiousness for self satisfaction. ஊழியத்திலே நம்மை நாமே திருப்திப்படுத்துகிற ஒரு பேராசையா இருக்கலாம். Don't mistake me, I know many people who are in the ministry, who are there in the ministry because they want to just satisfy themselves. நான் சொல்லுகிறதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். இன்றைக்கு அநேகர், ஒரு சிலர் தேவனுடைய ஊழியத்திலே தங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். You know, there is a craving to accomplish and achieve things. That craving is there. அவங்களுக்குள்ளே தான் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது. Even if they don't do anything, they will go to the shop, bookshop, Christian bookshop, buy a small calendar and print their name under and give everybody. They want to do something. அவர்கள் ஏதும் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் கூட என்ன செய்வார்கள்? ELS க்கு போவார்கள். அங்க இருக்கிற சிறிய அட்டையில இருக்கிற ஒரு காலண்டரை எடுத்து பின்னாலே ஒரு தன்னுடைய பெயரை போட்டு இந்த ஊழியம் என்று சொல்லி விளம்பரப்படுத்துவார்கள். ஊழியம் இல்ல, பேர், வெறும் பேர் தான். வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. Already he has got so many calendars. ஏற்கனவே வாங்குறவருக்கு எத்தனையோ காலண்டர் இருக்கு, இதையும் வாங்கிக் கொள்ளுங்க. Or they go to Sivagasi, இல்லாவிட்டால் சிவகாசிக்கு போவார்கள். and find baby calendars. பேபி காலண்டர், குழந்தை படங்கள் போட்ட நாட்காட்டிகள். Sivagasi professional artists always leave a gap there. சிவகாசியிலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் கீழே அச்சடிப்பதற்கு கொஞ்சம் இடம் வைத்திருப்பார்கள். Put your name there, R. Stanley, big letters. R. Stanley என்று கொட்டை எழுத்திலே பெயர் போட்டு, and residential telephone, office telephone, shop telephone. வீட்டு தொலைபேசி, கடை தொலைபேசி, ஆபீஸ். What is the aim? The baby calendar, what are you trying to do? இப்படி குழந்தை படத்தை போட்டு கீழே என் பெயரை போட்டு என்ன பிரயோஜனம்? There is a deep longing. I have a craving. என்றால் எனக்குள்ளே ஒரு விருப்பம், எப்படியாவது என் பெயரை அறிமுகப்படுத்த வேண்டும். No, I want to do something. நான் ஏதோ ஒன்று செய்கிறதாக நான் இருக்க வேண்டும். No, I want to accomplish something. ஏதோ ஒன்றை நான் சாதிக்க வேண்டும். That craving for achievement and accomplishment. Psychologists would say that there is a constant feeding that we need to just put in that inner craving. இப்படி உள்ளே இருக்கிற ஒரு வாஞ்சியை நாம் நிறைவேற்றுவதற்காக ஏதோ ஒன்றை உள்ளே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். This is a very common motive in southern part of South India. இது தமிழ்நாட்டிலே, அது தென்னகத்திலே, அதுவும் தமிழ்நாட்டின் தென்பகுதியிலே, தென்னிந்தியாவின் தென்பகுதி, தென் இந்தியா. Very common. இது சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி. Because Sivagasi is close by. என்றால் சிவகாசி பக்கத்திலே இருக்கிறது. Now you will be able to bring a lot of things before your mind. Don't do it next year. நீங்கள் உங்கள் மனதிலே பல காரியங்களை உடையவளாக இருக்கலாம், அடுத்த ஆண்டு அதெல்லாம் செய்ய முயற்சிக்காதீர்கள். Another motive could be competition. இன்னொரு நோக்கம் போட்டி மனப்பான்மை. Turn with me to John's Gospel, 4th chapter. யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம். See how Jesus Christ so beautifully handled a situation of that type. அப்படிப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை இயேசு எவ்வளவு நேர்த்தியாய் கையாண்டினார் பாருங்கள். John 4:1-3. யோவான் 4:1-3 வரை. Therefore, when the Lord knew that the Pharisees had heard that Jesus made and baptized more disciples than John,
Though Jesus himself did not baptize but his disciples, he left Judea and departed again to Galilee. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். Did you ever try to understand why Jesus left that place? ஏன் இயேசு இந்த இடத்தை விட்டு போனார் என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்ததுண்டா? When Jesus came to know that the Pharisees have heard that he has baptized more people than John, he left the place. யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக அவர் அறிந்தபோது அந்த இடத்தை விட்டு போனார். You know, the Pharisees of that day and the preaching politicians of today are just the same. அந்த நாளிலே இருந்த பரிசேயரும் இந்த நாளில் இருக்கிற பிரசங்கிக்கிற அரசியல்வாதிகளும் சரியானவர்கள் தான். They are very similar. ரெண்டு பேரும் ஏறத்தாழ ஒன்றுதான். They will somehow create opportunities to fabricate rivalry between ministries. ஊழியங்களுக்கு இடையே போட்டி உண்டாக்குவதற்கு இல்லாவிட்டால் பகைமை உண்டாக்குவதற்கு ஏதாவது ஒரு தந்திரத்தை செய்து விடுவார். So these Pharisees were trying to turn Jesus and John into rivals. இங்கே பரிசேயர்கள் எப்படியாகிலும் யோவானையும் இயேசுவையும் போட்டியாக்கி விட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். So when they were trying to do that, Jesus immediately escaped the place. இதை பரிசேயர்கள் செய்ய முற்பட்டபோது இயேசு அந்த இடத்தை காலி பண்ணி போய்விட்டார். We have got many such people in Christian ministry. இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியத்திலே अनेகர் இருக்கிறார்கள். Brother, he got so many people coming there because that particular video was played. You also play with me. அவர் சொல்றார், பிரதர் அந்த குறிப்பிட்ட வீடியோவை போட்டதனால தான் அந்த திரளான மக்கள் அங்கே வந்தார், நீங்களும் அதை வாங்கி போடுங்க பிரதர் என்பார்கள். செய்யுங்கள். It is crowd pulling. You can also pull the crowd. கூட்டம் அந்த வீடியோ பார்த்தால் வந்துவிடும், நீங்களும் பாருங்கள். Paul said, by some means to save a few, but we are saying by any means to pull a few. எப்படியாகிலும் ஒரு சிலரை ரட்சிப்பதற்காக என்று பவுலடியார் சொன்னார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? எப்படியாகிலும் எல்லாரையும் இழுப்பதற்காக. Anything. எதை வேண்டுமானாலும் செய்யலாம். Anything. எது வேண்டுமானாலும். Competition. போட்டி. If anyone doesn't agree with what I am saying, please meet me after the program is over tomorrow afternoon. நான் சொல்லுகிறது உங்களுக்கு ஒத்துக்கொள்ளதா இருக்குமேயானால் நாளை தினம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு மாலையிலே என்னை சந்திக்கலாம். When Jesus sensed it, இயேசு இவ்விதமான ஒரு நிலையை உணர்ந்த போது, you are a preacher, நீங்கள் ஒரு பிரசங்கியாராய் இருந்தால், if you are a minister of the gospel, நீங்கள் சுவிசேஷ ஊழியக்காரராய் இருந்தால், beware of your close friends. உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Your close friends will dig your pit and bury you. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களே உங்களுக்கு குழி தோண்டி உங்களை புதைத்து விடுவார்கள். Before you realize you are buried, you would have been buried. நீங்கள் புதைக்கப்படுகிறீர்கள் என்று அறிவதற்கு முன்னதாகவே புதைத்து விடுவார்கள். They will hammer the coffin, keeping you alive inside. உள்ளேயே உயிரோடு ஆணி அடித்து விடுவார்கள். And if necessary, they will put a padlock also. தேவைப்பட்டால் அதுக்கு பூட்டு போட்டு விடுவார்கள். The disciples told Jesus. சீஷர்கள் இயேசுவிடத்தில் சொன்னார்கள், sorry, not the disciples, the brothers of Jesus. இயேசுவுடைய சகோதரர்கள் சொன்னார்கள், சீஷர்கள் அல்ல. What did they say? என்ன சொன்னார்கள்? Anyone who wants to show himself to the world will not perform miracles behind the screen. உலகத்திலே பிரபலமாய் இருக்கிற எவனும் அந்தரங்கத்திலே அற்புதங்களை விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் இல்லாவிட்டால் மறைவிடத்திலே அற்புதங்களை செய்ய மாட்டான். Go to the festival. ஆகவே நீர் பண்டிகைக்கு போய், millions have gathered there, அங்கே லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள், perform some miracles. அங்கே போய் அற்புதங்களை செய்து காட்டு. Suggestion. அங்கே சகோதரருடைய ஆலோசனை. Jesus said, இயேசு சொன்னார், you go. நீங்கள் போகலாம். You can go. நீங்கள் போங்கள், உங்கள் வேலை வந்துவிட்டது. You go and perform miracles, or at least you say something. You go. நீங்கள் அற்புதம் செய்யுங்கள், இல்லாவிட்டால் போய் அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள். My time is not up. என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். So sometimes you are very close friends, unless you are careful, that fiber of creating rivalry and competition will very stealthily weave in. நாம் மிகுந்த வெளிப்பாய் இல்லாமல் போவோமே, ஆனால் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் சகோதரர்களே இவ்விதமான போட்டி மனப்பான்மை நமக்குள்ளே உருவாக்குவதற்கு தந்திரமாக சில காரியங்களை நமக்கு ஆலோசனையாக சொல்வார்கள். It will look as if they are telling it for your good. உங்களுடைய நன்மைக்காகவே அதை சொல்கிறது போல அது காட்சியளிக்கும். A friend once came to me. ஒரு முறை ஒரு நண்பர் இடத்துல வந்தார். பிரதர், please come on FIBA radio. FIBA ரேடியோல நீங்க நிச்சயமா பேசணும் பிரதர்.
That particular ministry, because they came on FIBA radio, per month they are getting so many tens of thousands of letters. இந்த குறிப்பிட்ட ஊழியம் இந்த பீபா ரேடியோல வந்த பிறகுதான் அவளுக்கு ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிற பிரதர் என்றார்கள். You are already in the FIBA committee. நீங்கள் ஏற்கனவே FIBA கமிட்டில வேற இருக்கிறீர்கள். Why don't you give a program in FIBA? ஏன் அந்த FIBAவிலே ஒரு நிகழ்ச்சி கொடுக்க கூடாதா? I knew that was not God's call for me. அது தேவனுடைய அழைப்பு எனக்கு அல்ல என்று எனக்கு நன்றாக தெரியும். The Lord gave me grace to put it out. தேவன் அதை இல்லை என்று சொல்வதற்கு கிருபை கொடுத்தார். Even today I remember. இன்றைக்கு அது நினைவு இருக்கிறது. He suggested that to me. அதை எனக்கு ஆலோசனையாகவே சொன்னார். And when I was in Vellore, நான் வேலூர்ல இருந்தபோது a very senior minister in South India, தென்னிந்தியாவிலே ஒரு முதிர்ந்த ஒரு தேவ ஊழியக்காரர், he asked me, அவர் என்னை பார்த்து கேட்டார், Brother Stanley, please open a full gospel English speaking church in Vellore. The entire CMC hospital will be with you. ஒரு ஆங்கில மொழியில் நடத்துகிற பூரண சுவிசேஷ சபை ஒன்றை வேலூரிலே ஆரம்பியுங்கள், வேலூர் ஆஸ்பத்திரிக்கு எல்லாருமே வந்து விடுவார்கள் என்று சொன்னார். Because ஏனென்றால் no proper English speaking full gospel church is available in Vellore municipality, Vellore corporation. வேலூர் கார்ப்பரேஷன் பகுதியிலே இந்த ஆங்கிலத்திலே பூரண சுவிசேஷ சபை நடத்தப்படுகிறது இல்லை என்று சொன்னார். And he said, you, I believe, are the right person because you have the message, you have a good background, and when you present, these medical personnel will be there in your church. நீங்கள் நன்றாக ஆங்கிலம் பேசுகிறீர்கள், நல்ல பின்னணி இருக்கிறது, நல்ல முறையில் பிரசங்கிக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் ஆரம்பித்தால் இந்த வேலூரில் இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள் என்று சொன்னார். I turned down that offer and I thank God that I turned down that offer. அந்த ஆலோசனைக்கும் இல்லை என்று சொன்னேன். அவிதமாய் சொன்னதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Otherwise I would have never left Vellore for Orissa or Karnataka or Maharashtra. அப்படி நான் அந்த ஆலோசனைக்கு இடம் கொடுத்து ஆரம்பித்திருப்பேனானால் ஒருவேளை ஒரு கர்நாடகத்திற்கோ ஒரிசாவிற்கோ நான் மற்ற இடத்திற்கு போயிருக்க மாட்டேன். Another person came to Dr. Billy Graham. இன்னொரு நபர் டாக்டர் பில்லி கிரஹாம் இடத்தில் வந்து, you are a good evangelist. நீங்க நல்ல சுவிசேஷகர். And you are known for your honesty and integrity. நீங்கள் மிகுந்த உண்மை உள்ளவர்கள், மிக நேர்மையானவர்கள். I have 45 acres of land. எனக்கு 45 ஏக்கர் நிலம் இருக்கிறது. It is a horse ranch. அது குதிரை பழக்குவிக்கிற ஒரு மைதானம், ஒரு பெரிய இடம். And full, it's a real meadow. மிகுந்த அருமையான புல்வெளி நிறைந்த ஒரு இடம். I'll present it to you. இதை உங்களுக்கு நான் தருகிறேன். Open a new university. ஒரு பெரிய சர்வகலாசாலை ஒன்று நடத்துங்கள், ஆரம்பியுங்கள் என்றார். And Billy Graham said, பில்லி கிரஹாம் சொன்னார், God has called me to be an evangelist and not an educationalist. தேவன் என்னை நற்செய்தி ஊழியக்காரனாக தான் அழைத்திருக்கிறாரே தவிர ஒரு கல்வி பணியாளனாக என்னை அழைக்கவில்லை. There are hundreds and thousands who can do that, but I am called to be an evangelist. அநேக கல்வி பணியாளர் செய்வது பணியை ஆற்றுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும்போது நான் ஒருவன் தான் இந்த நற்செய்தி பணிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். And I am not ready to come down to become an educationalist. இந்த நற்செய்தி பணியாளனாய் இருக்கிறதை விட்டுவிட்டு கல்வி பணியாளனாய் இறங்குவதற்கு எனக்கு மனமில்லை என்று சொன்னார். And he has never regretted the decision. அந்த தீர்மானம் எடுத்ததற்காக வருத்தப்படவில்லை. For you the temptation may come from your nearest and dearest and the closest friend. உங்களுக்கு மிக நெருக்கமான மிக அருமையான சிநேகிதரிடத்திலிருந்து சகோதரரிடத்திலிருந்து இறங்கி வருவதற்கான சோதனை வரும். Hey, they are trying to create a rivalry and make me king and make John servant. எங்கே என்னை ராஜாவாக்கி யோவானை வேலைக்காரன் ஆக்குகிறதற்கான போட்டியை உண்டாக்க பார்க்கிறார்கள். Jesus started running off. இயேசு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். He became running. அவர் ஓடினார். Where did he run? எங்கே ஓடினார்? He ran until the point where he became tired and he sat on a wall in Samaria and won a Samaritan woman for the kingdom of God. அவர் அங்கிருந்து ஓடி ஓடி அவருடைய கால்கள் களைத்து போய் தாகமுள்ளவராய் அந்த சமாரியாவின் கிணற்றடி வடியிலே உட்காருகிற வரைக்கும் அவர் ஓடினார். அங்கேதான் அந்த சமாரிய பெண்ணை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஆதாயம் பண்ணினார். And the entire Samaritan village came to the kingdom. அந்த சமாரியா கிராமம் முழுவதும் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்தது. Dear brothers and sisters, it was because Jesus left that place he could win so many other places for the kingdom. And finally he called the disciples and said, my bread is to do the will of my Father who sent me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமான போட்டி ஏற்படுவதற்கான சூழ்நிலையை விட்டு அவர் விதமாய் புறப்பட்டு போனபடியினாலே அந்த கிராமம் முழுவதுமான ஒரு பெரிய ஊழியத்தை செய்தது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது, எனக்கு பானமாய் இருக்கிறது என்று சொன்னார். Another reason, another wrong motive that we can have in the ministry. ஊழியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தவறான நோக்கம் இன்னொன்றாய் இருக்கலாம். A desire for recognition and applause.
law. நாம் பேர் புகழ் பெறுவதற்கான வாஞ்சியாய் இருக்கலாம். But Jesus constantly was affirming, I do not seek honor for myself. நான் எனக்காக நான் கனத்தை தேடுகிறதில்லை என்று ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப சொல்கிறார். He kept on saying that I do not seek honor for myself. நான் எனக்காக கனத்தை தேடுகிறதில்லை என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். One day I was standing near the cemetery of Brother Noel in Vellore. ஒருமுறை நான் வேலூரில் இருந்த தேவ ஊழியர் நோயல் என்பவருடைய கல்லறை அருகே நின்று கொண்டிருந்தேன். He was one of the close assistants for Brother Bhakt Singh. அவர் சகோதரன் பக்த் சிங் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய உடன் ஊழியக்காரர். He had leprosy, but God totally healed him and made him a minister of the gospel. அவர் ஒரு குஷ்டரோக நோயோடு இருந்தார். கர்த்தர் அவரை குணமாக்கி தேவனுடைய ஊழியக்காரராக அவரை மாற்றினார். And in the late stages he married a dear lady from Andhra Pradesh. தன்னுடைய வயதான காலத்தில் ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு சகோதரியை திருமணம் செய்தார். He was a hefty figure, but he used to carry 2 shoulder bags full of tracts and stand in front of CMC hospital, even though he was a pastor of a huge congregation, and he will be distributing tracts to the passers-by and passengers and the patients. அவர் கொஞ்சம் தடித்த உருவம் உள்ளவர். அவர் அந்த வேலூரிலே உள்ள பக்த சிங் சபை ஒரு பெரிய சபை. அந்த சபையின் போதகராக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோளிலே 2 தோள்பை நிறைய கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு சிஎம்சி மருத்துவமனைக்கு முன்பாக நின்று மருத்துவமனைக்கு உள்ளே போவர்கள் வருபவர்கள் வெளியே ரோட்டில் நடந்து போகிற எல்லாருக்கும் கைப்பிரதிகளை கொடுப்பார். He was a very good man, but he did not like Holy Spirit baptism. அவர் ஒரு நல்ல மனிதர், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றால் அவருக்கு பிடிக்காது. In 1974, I remember 73, one day he met me in the corridors of CMC hospital. 1973 ஆண்டு சிஎம்சி மருத்துவமனை வளாகம் ஒன்றிலே என்னை சந்தித்தார். And he held my hand. என் கையை பிடித்துக் கொண்டார். Brother Stanley, சகோதரர் ஸ்டான்லி, you are a thief. நீ ஒரு திருடன் என்று சொன்னார். You know, he can so boldly speak to you. அவர் எப்பொழுதுமே தைரியமாய் பேசுவார். You are a thief. நீ ஒரு திருடன் என்று சொன்னார். Then he said, you are thief number 2. நீ இரண்டாவது திருடனும் கூட என்றார். That is another thief. அது இன்னொரு திருடன் என்றார். Then I asked him, who is the thief number 1? முதல் திருடன் யார் என்று கேட்டேன். He said the first thief is Brother Zach Poonen. முதல் திருடன் ஜாக் பூனன் என்று சொன்னார். And the second thief is Brother Stanley. இரண்டாவது திருடன் ஸ்டான்லி என்று சொன்னார். I said, why do you call us thieves? நான் சொன்னேன், நீ ஏன் என்ன போய் திருடன் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். Zach Poonen stole one doctor bride from our congregation, and Brother Stanley also stole another doctor bride from our congregation. ஜாக் பூனன் எங்களுடைய சபையிலிருந்து ஒரு டாக்டர் பெண்ணை திருடி கொண்டு போனார். அதே போல ஸ்டான்லி நீ ஒரு டாக்டர் பெண்ணை எங்க சபையிலிருந்து திருடி கொண்டாய் என்று சொன்னார். You know, he used to so jovially talk to us. ரொம்ப வேடிக்கையாய் பேசுவார். And then finally that man died. கடைசி அந்த மனிதர் மரித்து போனார். And we went to the cemetery. கல்லறைக்கு போனோம். His widowed wife was there with tears. விதவையான அந்த அருமையான சகோதரி கண்ணீரோடு நின்றார்கள். And she is very near and dear to my wife. என்னுடைய மனைவிக்கு அவர்கள் மிக அருமையானவர்கள். And both of them met each other and they were trying to encourage. ரெண்டு பேரும் அனைத்து அவர்கள் அவர்களை தைரியப்படுத்தி ஆறுதல் சொன்னார்கள். And she was narrating about the way that her husband was doing the ministry. தேவனுடைய ஊழியத்தை அவருடைய கணவர் எவ்விதமாய் செய்தார் என்பதை குறித்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். And she said many offers for ministering in various places came to my husband. என்னுடைய கணவர் ஊழியம் செய்வதற்காக பல இடங்களிலிருந்து நல்ல அழைப்புகள் எல்லாம் வந்தன. And he got many invitations from overseas countries. வெளிநாடுகளிலே போய் ஊழியம் செய்வதற்கான अनेक அழைப்புகள் அவருக்கு வந்ததாம். But before accepting, my husband was meditating the scriptures. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக வேத வாக்கியங்களுடைய கணவர் அதிகமாய் தியானிப்பார். And at that evening God spoke to him. அன்று மாலையே கர்த்தர் அவரோடு பேசினாராம். Do you seek great things for yourself? Seek not. உனக்காக பெரிய காரியங்களை தேடுகிறாயோ தேடாதே. And my husband said no to that overseas invitation. உடனே இந்த வெளிநாட்டு ஊழிய அழைப்பிற்கு இல்லை என்று அவர் சொன்னாராம். I want to tell you, brothers and sisters, அருமை சகோதர சகோதரி, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், until that day I had a great desire to accept overseas invitations. அந்த நாள் வரைக்கும் எனக்கு வெளிநாட்டிலே போய் ஊழியம் செய்வதற்கான அழைப்பு இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சித்தேன். Because going overseas is a thrilling experience. ஏனென்றால் வெளிநாட்டுக்கு போவது என்பது கொஞ்சம் பரவசமான ஒரு அனுபவம். Apart from bringing lot of money for the ministry, you can bring lot of t-shirts for you. ஊழியத்திற்காக பணம் கொண்டு வருவதற்கு பிறகு அதிகமான டி-ஷர்ட்ஸ் கொண்டு வரலாம். So that's very good. Going overseas is very good. வெளிநாட்டுக்கு போவதனால் நிறைய சட்டை கிடைக்கும். And the Lord dealt with me. கர்த்தர் என்னோடு கூட அதில் கிரியை செய்தார். God dealt with me. I want to use the word, the Lord dealt with me. என்னில் கிரியை செய்தார் என்று நான் சொல்லுவேன். And the Lord brought me to a point where I will not
be longing for an overseas trip. வெளிநாட்டு ஊழியத்திற்காக நான் வாஞ்சிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணத்திற்கு என்னை தேவன் கொண்டு வந்தார். And by the grace of God, I honestly confess before you, the Lord enabled me to die to that desire. தேவனுடைய கிருபையினாலே அவிதமான விருப்பத்திற்கு நான் மரித்து போக தேவன் உதவி செய்திருக்கிறார். After I died to that desire, அந்த விருப்பத்திற்கு நான் மரித்த பிறகுதான் I received more invitations than ever. எந்த சமயத்தில் இல்லாதவுக்கு அதிகமான வரவேற்புகள் எனக்கு இருக்கிறது. And I have got overseas invitations for several more years to come, and I have simply said no. இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் போய் வெளிநாட்டிலே ஊழியம் செய்வதற்கான அழைப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் அவைகளுக்கு இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். And when I recently went to Kuwait, சமீபத்திலே குவைத் தேசத்திற்கு சென்றபோது you know what our friends told me? அங்கே இருக்கிற நண்பர்கள் சொன்னதென்றால், everybody wants us to take visa, but when we take a visa for you, you refuse to come. எல்லாரும் எங்களுக்கு விசா எடுத்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நாங்கள் உங்களுக்கு விசா எடுக்கிறோம் சொன்னால் இல்லை என்று சொன்னீர்களே, ஏன் என்று கேட்டார்கள். And I want to just recollect that experience. அந்த சம்பவத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். I am not boasting of myself. என்னை குறித்து மேன்மை பாராட்டும்படியா இவைகளை சொல்லவில்லை. But no point in talking theories without a personal example. தனிப்பட்ட வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு இல்லாமல் வெறுமனே புத்தகத்தை நான் சொல்லி பயனில்லை. So maybe you have got some craving for your ego trip. ஒருவேளை உங்களுடைய சுயம் என்பதை திருப்திப்படுத்துவதற்கான சில வாஞ்சைகள் இருக்கலாம். Ego trip. அதாவது நான் ego trip, you know, we try to just go through a kind of a sensational experience of doing this thing and that satisfies us. நம்மை பிரியப்படுத்துகிற திருப்திப்படுத்துகிற சில செயல்களை செய்வதற்கான சில பயணங்கள் செய்ய விரும்புகிறோமே, அதைகளை நாம் நிறுத்த வேண்டும். These are all wrong motives in the ministry. ஊழியத்தில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் நோக்கங்களாக சிவைகள் உண்டு. But sometimes we say, no brother, whatever is the motive, if Christ is preached, let us rejoice in it. ஆனால் சில சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோம், நோக்கம் எதுவா இருந்தால் என்ன பிரதர், கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரல்ல போதும். எப்படியாவது பைபிள் பேசேஜ் கிடைச்சிரும் நமக்கு. That's what Paul said. Some people preach Christ out of a good heart, and some people preach Christ out of a spirit of envy, and some people preach Christ with an attitude of strife. Nevertheless, I will rejoice because Christ is preached. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்தில் விதமாக சொல்கிறார், எப்படியாயிலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். ஒரு சிலர் வஞ்சகத்தினால் சொல்கிறார்கள், ஒரு சிலர் நல்மனதோடு சொல்கிறார்கள், ஒரு சிலர் போட்டியினால் சொல்கிறார்கள். எப்படியா பிரசங்கிக்கப்பட்டால் போதும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்பார்கள். Paul rejoiced in it, but God did not endorse it. பவுல் அதிலே களி கூர்ந்தார், ஆனால் தேவன் அதை ஆமோதித்தார் என்று சொல்வதற்கு இடமில்லை. Paul rejoiced in it. பவுல் அதில் களி கூர்ந்தார், because he was inside prison. என்றால் அப்பொழுது அவரை காவலிலே வைத்திருந்தார். He was out of the picture. அங்கே அந்த சூழ்நிலையில் அவர் இல்லை. He was the only man who was boldly going about proclaiming the gospel. சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கித்த நபர் அவன் ஒருவன் தான். And they locked him up. அப்படிப்பட்ட மனிதனை தூக்கி சிறையிலே போட்டு விட்டார். And he was also getting old. அங்க அவனுக்கு வயதாகி கொண்டிருந்தது. The dampness and the dullness in the Roman dungeon prison was killing that man day by day. ஒவ்வொரு நாளும் அந்த ரோம சிறைச்சாலையில் இருக்கிற அந்த குளிரும் அந்த மோசமான சூழ்நிலை அந்த மனிதனை வதைத்து கொண்டு கொண்டிருந்தது. Even the overcoat he left forgotten somewhere, and he asked Timothy to bring it, and the man did not have a proper sweater. தன்னுடைய குளிர் நேரத்தில் போர்த்தக்கூடிய மேலங்கியை கூட அவன் எங்கோ ஒரு இடத்தில் வைத்து விட்டு வந்ததனாலே அதை கொண்டு வரும்படியாய் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுக்கு சொன்னான். ஏனென்றால் அவனுக்கு குளிரை சகிக்க முடியவில்லை. So from inside prison, in whatever way somebody is preaching the gospel, and his gospel is preached, that man was rejoicing, but that is not the perfect endorsement of the kingdom of God. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காவலில் இருந்த அந்த மனிதன் கிறிஸ்து எந்த விதத்திலாயும் பிரசங்கிக்கப்படுகிறார் என்று அவன் திருப்தியாக இருந்தான். ஆனால் அதை தேவன் சரி என்று சொன்னார் என்பதற்கு வேதத்தில் அத்தாட்சி இல்லை. So the only motive with which we should preach the gospel is the love of God constraining us and motivating us. ஆகவே நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம், கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும்.